Hello, this is from Crescent Nursery and Primary School, Tanjavur. We follow the Samachir syllabus of Term 1 of 5th standard. We have 3 units in our English subject. We go through the Unit 1 now. In the Unit 1, we have 7 parts. They are 1. Prose, Exploring Space, My Little Pictionary, and let us understand the prose. 2. Let us build compound words. 3. Poem, and let us understand the poem. 4. Let us know about collective nouns and abstract nouns. 5. Let us listen announcements and let us speak communicative English. 6. Let us read a comic story on Lost in Space and let us understand the story. 7. Let us read aloud information on spacesuit. Let us write a letter writing practice and a multitask exercise. We have planned to teach these units 1 in 7 video lessons, and first lesson in English is prose, and the name of the prose is Exploring Space. சமச்சீர் பாடத்திட்டம் முதல் பருவம் 5ஆம் வகுப்பிற்கான ஆங்கிலம். இது 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. இதன் முதல் தொகுதியை 7 பகுதிகளாக பிரித்து நாம் படிக்கப் போகிறோம். அவை 1. வானவெளியை ஆராய்தல் என்ற தலைப்பில் உரைநடை, அதில் பயிற்சிகள். 2. கூட்டுச்சொற்கள், அதில் பயிற்சிகள். 3. பாடல், அதில் பயிற்சிகள். 4. கூட்டம் அல்லது குழு பெயர்ச்சொல், அதில் பயிற்சிகள். உணர்ச்சி அல்லது அருவப் பெயர்ச்சொல், அதில் பயிற்சி. 5. ஆங்கிலத்தில் அறிவிப்புகள், உரையாடல், அதில் பயிற்சிகள். 6. படக்கதை, அதில் பயிற்சிகள். 7. உறக்கப் படித்தல், விண்வெளி உடைகள் பற்றிய குறிப்பு, கடிதம் எழுதுதல், பல்வகை பயிற்சி என 7 பகுதிகளையும் தனித்தனி காணொலிகளாக உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். அதில் முதல் காணொலி உரைநடையும் கூட்டுச்சொற்களும். நாம் காணப்போகும் உரைநடைக்கான தலைப்பு வான்வெளியை ஆராய்தல். Please see the page number 77. Here we can see a picture of space. Picture in which a spacecraft, lot of stars, a girl in her spacesuit, and a planet are shown. இந்த 77ஆம் பக்கத்தில் ஒரு படம் உள்ளது. இந்த படத்தில் ஒரு விண்வெளி கலமும் விண்வெளி உடையணிந்த ஒரு பெண்ணும் நிறைய விண்மீன்கள், நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, நிறைய விண்மீன்களும் ஒரு கோள், கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோளும் பார்க்கிறோம். இதுதான் விண்வெளியில் ஆராய்ச்சியாளர்கள் செல்லக்கூடிய ஒரு படம். Now, the girl is talking to you. What she is telling? Hi, I am Nila. I am in space. Will you be? என் பெயர் நிலா, நான் விண்வெளியில் உள்ளேன், என்னோடு விண்வெளியை காண வருகிறீர்களா? Will you be? அப்படின்னு கேட்குறாங்க. Now we are going to the page number 78. Right? It is My Little Pictionary. Dictionary we know. What is Pictionary? Pictionary is nothing but the pictures with explanations. Okay? Pictionary என்ன? Pictionary என்றால், பிக்சர் என்றால் படம், படமும் அதற்கான விளக்கமும் உள்ள ஒரு புத்தகத்திற்கு பிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. Now we have here 5 pictures. Okay. One is Milky Way. Another one is Earth. Third one is Space Shuttle. Fourth one is Solar System. Fifth one is Universe. We'll see one by one what it is. இதில் 5 படங்கள் உள்ளன, அதற்கான விளக்கங்களும் உள்ளன. அவை என்னென்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். மில்கி வே, த கேலக்ஸி தட் கண்டைன்ஸ் அவர் சோலார் சிஸ்டம். பால்வெளின்னு சொல்லுவாங்க. பால்வெளி, மில்கி வே, விண்மீன்களும் செலஸ்டியல் பாடிஸ் என்னும் விண்ணுலகத்தில் உள்ள பல பல கோள்களும் நமது சூரிய குடும்பமும் உள்ள மிகப்பெரிய வான்வெளியை பால்வெளி என்று சொல்வார்கள். இது ஒரு பெயர்ச்சொல், நவுன். மில்கி வே இஸ் a noun. Now Earth is a noun, the planet on which we live. இதுவும் ஒரு பெயர்ச்சொல் தான்.
என்ன. And உலகம் in Tamil we tell உலகம். நாம் வாழும் இக்கோளின் பெயர் உலகம். இதை பூமி, புவி, வையகம் என்று சொல்வார்கள். Next one is space shuttle. This is also a noun. A spacecraft designed to be used for traveling to a space. விண்வெளி விமானம் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு பெயர்ச்சொல் தான். தரையிலிருந்து வான்வெளியில் உள்ள ஆராய்ச்சி நிலையத்திற்கு ஆராய்ச்சியாளர்களையும் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துச் செல்லவும் அங்கிருந்து மீண்டும் எடுத்து வரவும் பயன்படுவது விண்வெளி விமானம் ஆகும். Next one is solar system. The sun and all the planets that move around it. This is also a noun, பெயர்ச்சொல். சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் என்றால் சூரிய குடும்பம், இது ஒரு பெயர்ச்சொல். சூரியனை நடுவில் கொண்டு அதனை சுற்றி வரும் கோள்கள், கிரகங்கள்னு சொல்லுவாங்க. என்னென்ன இருக்குது? மெர்க்குரி என்ற கூடிய புதன், வீனஸ் வெள்ளி, எர்த் உலகம், மார்ஸ் செவ்வாய், ஜூபிட்டர் வியாழன், சர்டன் சனி, யுரேனஸ், நெப்டியூன் அண்ட் புளூட்டோ ஆகியவை எல்லாம் சேர்ந்து ஒரு சூரிய குடும்பம். What is solar system? Solar system consists the sun and all the planets. What are all the planets? Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune and Pluto. இதெல்லாம் சேர்த்து சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. Now we have come to the last one, universe. This is also a noun. The whole of the space and everything in it, including the planets, the stars and galaxies. அண்டவெளி, வானவெளியில் உள்ள கண்ணுக்கு எட்டிய தூரம், எட்டாத தூரம் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அது அண்டை வெளி அல்லது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பெயர்ச்சொல் தான். அனைத்து கோள்கள், விண்மீன்கள், விண்கற்கள், விண்பாறைகள், வால் நட்சத்திரம், பால்வெளிகள் மற்றும் பல என உள்ள பரந்துபட்ட வானவெளி. Now let us go to the lesson. Let us learn Earth, the desolated home. Now you can see one picture. In that, two space shuttles are there, a hub in which green vegetation is there and some colony. On the Earth's surface is in red. Okay, this is the surface of the Mars. Okay, பாடத்தை படிக்கும். எர்த்னா நம்ம உலகம், பூமி. த டிசோலேட்டட் ஹோம், கெடுக்கப்பட்ட அழிக்கப்பட்ட வீடு. நம்ம யார் வீடு? நம்முடைய வீடு. இந்த படத்தை பாருங்கள். இதில் ஒரு சிவப்பு மண் தரை தெரியுது. இதில் 2 ஸ்பேஸ் ஷட்டில், அதாவது விண்வெளி கலங்கள், விண்வெளி கப்பல்கள் நிற்கின்றன. இதில் ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது. அதற்குள்ளாக என்ன இருக்குது? நிறைய பயிர் செய்திருக்காங்க. பச்சையாக தெரியுது, பயிர் செய்திருக்கிறாங்க. இங்கே குடியிருப்புகள் இங்கே இருக்குது. சரிங்களா? Now let us go into the lesson. It was the year 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Ariyumadi's family lived in one such colony. On her birthday, her grandfather traveled more than 1,500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. Okay, இந்த கதை எப்போ நடக்குது? 2068. என்னாச்சு 2068? இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 47 வருடங்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நடக்கிறத கதையாக சொல்லியிருக்கிறாங்க. Humans had destroyed the earth. மனிதர்கள் என்ன செய்தாங்க? இந்த பூமியை அழித்து விட்டார்கள். And started colonizing the red planet Mars. குடியிருப்புகளை செவ்வாய் கிரகத்தில் ஏற்படுத்தினார்கள்.
India established 3 colonies. இந்தியா நமது நாடு 3 குடியிருப்புகளை ஏற்படுத்தியது. அறிவுமதி's family lived in one such colony. அறிவுமதி அப்படிங்கிறவங்களுடைய குடும்பம் ஒரு காலனியில், அந்த மாதிரியான ஒரு காலனியில் வசித்தது. On her birthday, her grandfather traveled more than 1500 kilometers to meet her. அவங்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவருடைய தாத்தா 1500 கிலோமீட்டர் பயணப்பட்டு வந்து அவங்களை சந்திக்கிறாங்க. Grandfather, who is grandfather? Daddy's father's father is a grandfather. Mummy, mother's father is a grandfather. Okay, அப்பாவுடைய அப்பாவையும் தாத்தா என்று சொல்லுவோம், அம்மாவுடைய அப்பாவையும் தாத்தா என்று சொல்லுவோம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 1500 கிலோமீட்டர் பயணப்பட்டு தன்னுடைய பெயர்த்தி அறிவுமதியை பார்க்க வந்திருக்கிறார். என்னத்துக்கு? when he reached, அவங்க வரும்போது he saw her sleeping in her capsule. அவங்க படுக்கையில் ஒரு சின்னதாக ஒரு உருளையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். He said, wake up Arivu. Arivumadi was surprised. Grandpa, when did you come? I was thinking that you won't be coming for my birthday. He sighed. Don't you know about the dust storms of Mars? Sometimes it even lasts for a month. But this time it did not. So I'm on time. It still took me 3 sols to reach here. Now, come on, let's not waste time. We will go to harvest the vegetation hab for vegetables. வந்துட்டு அவர் அறிவுமதியை பார்க்குறாரு. அறிவுமதி தூங்கிட்டு இருக்கிறாங்க. He said, wake up Arivu. அறிவு, எந்திரிங்க அறிவு. அறிவுமதி was surprised. Huh? Grandpa, when did you come? தாத்தா, நீங்க எப்போ வந்தீங்க? I was thinking that you won't be coming for my birthday. நீங்க என்னுடைய பிறந்த நாளுக்கு வரமாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். He sighed. அப்படின்ற ஒரு பெருமூச்சை விட்டார். சைடுன்னு என்ன? பெருமூச்சு விடுதல். Don't you know about the dust storms of Mars? செவ்வாய் கிரகத்தில் புழுதி புயல் அடிப்பது பற்றி உனக்கு தெரியாதா? Sometimes it even lasts for a month. சில சமயங்களில் மாதக்கணக்கில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். But this time it did not. ஆனால் நான் இப்போ வரும்போது ஒன்றுமே இல்லை. So I am on time. அதனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு நான் வந்துவிட்டேன். It still took me 3 sols to reach here. இருந்தாலும் இங்கு வரத்துக்கு எனக்கு 3 சால்ஸ் என்ன? செவ்வாய் கிரகத்து நாட்கள். ஓகேவா? 3 sols. These sols are the day and night in Mars. Okay. Now come on. Let us not waste time. நம்ம நேரத்தை வீணடிக்காமல் கிளம்புவோம். எங்கே போகிறாங்க? We will go to harvest the vegetation hab for vegetables. Vegetation hab, பயிரிட்டுள்ள என்ன கூடாரத்திற்கு சென்று அங்கு சில காய்கறிகளை அறுவடை செய்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள். You see here, this grandpa in her space suit and Arivumadi in her space suit sleeping inside the capsule. That is a bed and another bed. Here something is there. This type of colony house. Okay. Now we will go to the next paragraph. In the hab, he said, these carrots are not tasty anymore, like the ones I ate in my childhood. She asked,
Why do you say so, Grandpa? Grandfather explained. The vegetables we grow here do not taste like the ones on the earth. I really wish you had tasted the carrots from the earth. Arivu asked eagerly. How did they grow the crops and vegetables on the earth? Now we see in the hub, vegetation hub. Okay, பயிர்கள் பயிரிடக்கூடிய அந்த வெஜிடேஷன் ஹேப் அப்படி கூடிய கூடாரத்திற்கு வந்து விட்டார்கள். அங்கே என்ன பண்ணுறார் தாத்தா ஒரு கேரட் எடுத்து கழுவிட்டு கடிச்சு சாப்பிட்டு பார்க்குறார். தீஸ் கேரட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி எனிமோர். இந்த கேரட்டெல்லாம் சுவையாகவே இல்லைப்பா. லைக் த ஒன்ஸ் ஐ ஏட் இன் மை சைல்ட்ஹுட். நான் சின்ன பையனாக இருந்தபோது கேரட் சாப்பிட்டது அவ்வளோ சுவையாக இருந்தது, அதுக்கு இணையானதாக இல்லை. ஷி ஆஸ்ட், அதுக்கு அவங்க கேட்குறாங்க, யார் அறிவுமதி. வை டூ யூ சே ஸோ கிராண்ட்பா? ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க? கிராண்ட்ஃபாதர் எக்ஸ்பிளைன்ட். தாத்தா சொல்கிறார், த வெஜிடபிள்ஸ் we grow here do not taste like the ones on the earth. நாங்கள் பூமியில் விளைவித்த காய்கறிகள் மாதிரி இந்த காய்கறிகள்லாம் அவ்வளவு சுவையாக இல்லை. I really wish you had tasted the carrots from the earth. பூமியிலிருந்து உலகத்திலிருந்து வந்த காய்கறிகளை நீ டேஸ்ட் செய்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அறிவு ஆஸ்ட் ஈகர்லி. அறிவு கொஞ்சம் வியப்போட ஆனால் ஆர்வத்தோட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஹவு டிட் தே க்ரோ த கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன் த எர்த்? தரையில், பூமியில், உலகத்தில் எப்படி பயிர்களும் வெஜிடபிள்ஸ் காய்கறிகளும் பயிர் செய்தார்கள் அப்படி என்று அறிவு கேட்குறாங்க. Now the grandfather was sad. Now the grandfather was sad, like he is missing the earth. இப்போ என்ன ஆயிடுச்சு? தாத்தா கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறார். ஏன்? அவர் பூமியை விட்டுட்டு இங்கே வாழ்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறார், வருத்தப்படுறார். He said, the earth had fertile soil, so the fruits and vegetables grown were healthy and tasty. She asked, but I learned that humans used chemical fertilizers and polluted the soil here. Polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct? அப்படின்னு யார் கேட்குறா? அறிவுமதி was asking. What? Now grandfather was sad. அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். Like he is missing the earth. அந்த உலகத்தை விட்டுட்டு இங்கே வசிக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருந்தார். He said, the earth had fertile soil. வளமான மண் என்னுடைய உலகத்தில் பூமியில் இருந்தது. So the fruits and vegetables grown were healthy and tasty. அதனால் அங்கு விளைவிக்கப்பட்ட பழங்களும் காய்கறிகளும் அவ்வளவு உடல் நலம் கொடுக்கக்கூடியதாகவும் மிகவும் சுவையாகவும் இருந்தன. டேஸ்டி. She asked, but I learned that humans used chemical fertilizers and polluted the soil. ஆனால் தாத்தா, இந்த மக்கள் அங்கே என்ன பண்ணாங்க? உலகத்தில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், வேதி உரங்கள், ரசாயன உரங்கள் போட்டு மண்ணை கெடுத்துட்டாங்க. கெடுத்துட்டாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேனே தாத்தா. ஹியர் இங்கு எங்கே? செவ்வாய் கிரகத்தில் we get unpolluted food. மாசுபடுத்தப்படாத காய்கறிகளும் உணவு வகைகளும் and water, நீரும் நமக்கு கிடைக்குது. Is that correct? இல்லையா தாத்தா? Grandfather
lot. Already I told you, these fruits, vegetables and water are not the same as in the earth. They are not real. Arivu exclaimed. Even the water? He said. Who? Grandfather. Of course, in Mars we get water from burning fuels. On the earth we used to get water from rain. It is natural and it was free, she said. Grandpa, enough of your stories about the earth. I know that life there was very easy, but here survival is very difficult. He replied, yes, my dear, adapting to Mars is difficult. Today we are fighting for things which we got easily. Now, grandfather laughed. அப்படின்னு சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன், these fruits and vegetables and water are not the same as in the earth. எனக்கு பூமியில் உலகத்தில் கிடைத்தது போல இந்த பழங்களும் இந்த காய்கறிகளும் இந்த நீரும் என்ன செயற்கையானவை. அது எனக்கு பூமியில் கிடைத்தது போல அதுக்கு இணையானதாகவே இல்லை. they are not real. இவை செயற்கையானவை. அறிவு exclaimed. even the water? தண்ணி கூடவா தாத்தா? he said. of course, ஆமாம் கண்ணு. in Mars we get water from burning fuels. இங்கே மார்ஸ்னா என்ன, செவ்வாய் கிரகத்தில் ஃபியூயல்ஸ் எரிபொருளை எரிப்பதால் தான் நமக்கு நீர் கிடைக்கிறது ஆன் எர்த். ஆனால் பூமியில் உலகத்தில் we used to get water from rain. ஆனால் பூமியில் மழை மூலம் எங்களுக்கு நீர் கிடைத்தது. இட் வாஸ் நேச்சுரல், அது இயற்கையானது. இட் வாஸ் ஃப்ரீ, அது செலவில்லாதது. பணம் கொடுத்து வாங்க வேண்டாம். மழையெல்லாம் பணம் கொடுத்து வாங்குவாங்களா யாராவது? அது தானாக பெய்யும், அவ்வளோதான். ஷீ செட், கிராண்ட்பா, enough of your stories about the earth. தாத்தா போதும் தாத்தா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் உலகம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஐ நோ தட் லைஃப் தேர் வாஸ் ஈஸி. எனக்கு தெரியும் உலகத்தில் வாழ்க்கைங்கிறது ஈஸியாக இருந்தது. ஹியர் சர்வைவல் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஹியர் மீன்ஸ் வாட்? மார்ஸ். இங்கே செவ்வாய் கிரகத்தில் வாழ்க்கையே ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஹீ ரிப்ளைட், எஸ் மை டியர், அடாப்டிங் டு மார்ஸ் இஸ் டிஃபிகல்ட். ஆமாம் கண்ணு, இங்கே மார்ஸோட ஒத்து போய் வாழ்கிறதுங்கிறது இருப்பார், அது ரொம்ப கடினமாக சிரமமாக இருக்கிறது. டுடே we are fighting for things which we got easily. இன்றைக்கி எந்தெந்த பொருள்கள் எங்களுக்கு மிகவும் சுலபமாக கிடைத்து கொண்டிருந்ததோ அதுக்கெல்லாம் நம்ம இப்போ போராட வேண்டியது இருக்குது பாப்பா அப்படின்னார். He continued, in the earth you did not need a space suit or an oxygen cylinder. Also, the years are longer here. Arivu said, yes, Grandpa, in Mars, 687 days make a year. He smiled. Yes, you would be 18 years old on the earth now. He continued. அவர் தொடர்ந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அப்பா, in the earth you need not wear a space suit or an oxygen cylinder. தரையில் இருக்கும்போது, பூமியில் இருக்கும்போது நம்ம இந்த ஸ்பேஸ் சூட், விண்வெளி உடையெல்லாம் போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர், உயிர்வாயு குடுவைகளை சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. யூ see here, Grandpa and Ariyumadi are walking on the Mars wearing the space suit and carrying oxygen cylinder, right? அரியுமதியோட தாத்தாவும் அரியுமதியும் செவ்வாய் கிரகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க? ஸ்பேஸ் சூட், விண்வெளி உடை போட்டிருக்கிறாங்க. தலையில் பபிள்ஸ், குமிழ்கள் இருக்குது. இதுக்கு ஆக்சிஜன்,
oxygen cylinders they are carrying. இல்லாட்டினா என்ன ஆகும், அங்கே வாழ முடியாது. Also the years are longer here. இங்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் நிறைய நாட்கள் எடுக்கின்றன. Aryu said, yes grandpa, in Mars 687 days make a year. ஆமாம் தாத்தா, 687 நாட்கள் ஆகிறது தாத்தா இங்கே ஒரு வருஷத்துக்கு. ஆமாம். He smiled. Yes, you would be 18 years old on the earth now. ஆமாம்ப்பா, நீ இதே பூமியில் உலகத்தில் இருந்தன்னா இப்போ உனக்கு என்ன வயசு, 18 வயசு ஆயிருக்கும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் grandpa thought to himself, we destroyed our home, the home that nature had offered us. Now we are trying to make this our home. தாத்தா என்ன நினச்சிக்கிறாரு அது மைண்ட் வாய்ஸ், வெளியிலேயே சத்தம், அவ்வளோ சத்தம் கேட்குதாம்மா. என்ன, எப்படி? grandpa thought himself, அவராக நினச்சிக்கிறார். we destroyed our home, நம்ம வீட்டை, நம்ம உலகத்தை அழிச்சிட்டோம். home, the home that nature had offered us, நமக்கு இயற்கை அந்த வீட்டை கொடுத்து வச்சிக்கங்க, நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் கெடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிறார். now we are trying to make this our home. ஆனால் இப்போ நம்ம என்னென்ன இப்போ செய்துட்ருக்குறோம், இந்த செவ்வாய் கிரகத்தில் வாழறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அறிவு looked at him and said, don't worry grandpa, the scientists are trying to terraform the Mars, he said. He said, true, but nothing can be the earth. The earth is our home. Ha, let us leave this for now. Today we should celebrate. Okay, அறிவு looked at him and said, என்ன சொல்கிறாங்க, அறிவு உங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, டோன்ட் worry grandpa, கவலைப்படாதீங்க தாத்தா. ஏன் கவலைப்படக்கூடாது, என்னாச்சு? the scientists are trying to terraform the Mars. scientists are trying to terraform the Mars. என்ன சொல்கிறாங்க, அறிமதி என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் முயற்சி செய்கிறாங்க. என்னத்துக்கு முயற்சி செய்கிறாங்க, இந்த செவ்வாய்க்கோளின் நிலப்பரப்பையும் காலநிலையையும் நாம் வாழத் தகுந்தவாறு மாற்றம் செய்ய டெர்ரஃபார்ம்ங்கிற ஒரு செயல்முறையில் முயற்சி செய்கிறாங்க. he said, யார், தாத்தா. he said, grandpa said, true but nothing can be the earth. உண்மைதான் பிள்ளை, உண்மைதான் பாப்பா, ஆனால் என்ன, அது எப்படி இருந்தாலும் நம்ம உலகத்தை போல, பூமியை போல வருமா? nothing can be the earth. the earth is our home. நம்முடைய பூமி நம்முடைய வீடு. let us leave this for now. நம்ம இதை இப்போதைக்கு விட்டுரும். என்ன பண்ண போகிறோம், டுடே we should celebrate. இன்று நாம் கொண்டாடுவோம். என்ன கொண்டாட்டம் அது, என்ன கொண்டாட்டம், அறிவுமதி's birthday, right? okay, from this the lesson ends. இங்கே இந்த பாடம் முடியுது. அதுக்கப்புறம் we are going to see some exercises, பயிற்சிகளை பார்க்க போகிறோம். here is a bubble. inside bubble what is there, a brain is there. brain is thinking, what actions destroy the earth, how will you change it. என்ன, இதில் ஒரு பபிளில் நம்மளுடைய மூளை இருக்குது. அந்த மூளை என்ன யோசிக்குது, திங்கிங் என்ன யோசிக்குது, வாட் ஆக்ஷன்ஸ் டிஸ்ட்ராய் த எர்த், என்னென்ன செயல்கள் இந்த புவியை, இந்த உலகத்தை அழிக்கின்றன. வாட் ஆக்ஷன்ஸ் டிஸ்ட்ராய் த எர்த், அழிக்கிறது. ஹவு வில் யூ சேஞ்ச் இட், நம்ம எப்படி இதை மாற்றலாம். ஹவு வில் யூ சேஞ்ச் இட், எப்படி இதை மாற்றலாம். வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு டேக் அ பேப்பர், ஒயிட் பேப்பர், யூ ரைட் இன் ஃபர்ஸ்ட் பேஜ் what actions destroy the earth. These are all the actions destroy the earth. In the next page you can write how will you change it. You can write some points. ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து அது முதல் பக்கத்தில் என்னென்ன செயல்கள் இந்த பூமியை அழிக்கின்றன அப்படின்ட்டு எழுதணும். அடுத்த பக்கத்தில்
அதை எப்படி நாம் மாற்றலாம்? ஹவு வில் யூ, நீங்கள் எப்படி அதை மாற்றலாம், எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு you have to write and you submit the paper to us and we will evaluate it. நீங்கள் அதை பார்த்துற அந்த தாளை, எழுதிய தாளை எங்களுக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா நாங்கள் அதை திருத்தி தருவோம். சரிங்களா? அடுத்தது now we will go to the glossary. What is glossary? Glossary is a portion where the words have been given. Sol, capsule, have, fuels, adapting, survival, okay, adapting, survival, terraform, scientists, and it is scientist, okay. For all these words, 8 words, the meaning has been given. What is Sol? Sol is a Martian solar day or Martian day. Capsule, a small cylinder shaped bed. Hab, habitat, human settlement. Third one is fuel, an energy source for engines, power plants or reactors. Adapting, modify, readjust. Survival, to remain alive. Terraform, a process by which the surface and climate would be changed to make the environment suitable to humans. Scientist, an expert in science. அப்படின்னா என்ன? சால் அப்படின்னா என்ன? மார்ஷன் டே. அது வந்து செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள், a Martian day. Capsule, a small cylinder shaped bed. ஒரு சிறிய உருளை வடிவ படுக்கை. அதில் தான் நம்ம அந்த படத்தில் பார்த்துருக்குறோம் இல்லையா? we have seen Ariyumadi was sleeping and our grandpa, Ariyumadi's grandpa, waking. Next one is hab, habitat, human settlement. Habitat என்ன? வாழ்விடம். human settlement, எங்கே மனிதர்கள் தங்கி இருக்கிறாங்களோ, போய் குடியேறி இருக்கிறாங்களோ அதுக்கு habitat. fuels, an energy source for engines, இயந்திரங்கள் இயக்க, பெரிய பெரிய கருவிகள் இயக்க தேவையான எரிபொருள் கிடைக்கக்கூடிய வழிமுறைகள். சோர்ஸ், எனர்ஜி, எனர்ஜி சோர்ஸ் ஃபார் என்ஜின்ஸ், பவர் பிளான்ட்ஸ், பெரிய பெரிய மின்சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய ஆலைகளை இயக்கவும், அண்ட் ரியாக்டர்ஸ், அணுசக்தி ஆலைகளை இயக்கவும். ஃபியூயல் அப்படிங்கிற எரிபொருள் சக்தி நமக்கு தேவை, அதுக்கு தான் ஃபியூயல்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடாப்டிங், மாடிஃபை, ரீஅட்ஜஸ்ட், இடத்திற்கு தகுந்தவாறு நம்மை மாற்றிக்கொள்வது. மாடிஃபை அண்ட் ரீஅட்ஜஸ்ட், அதுக்கு தகுந்தவாறு மாற்றி நம்ம வாழ தொடங்குவதற்கு அடாப்டிங்னு பேர். சர்வைவல், டு ரிமைன் அலைவ், உயிரோடு இருப்பதற்கு என்ன பேர்? சர்வைவல்னு பேர், டு ரிமைன் அலைவ். Already we have seen what is terraform. Terraform is a process by which the surface and climate would be changed to make the environment suitable to humans. Right? செவ்வாய்க்கோளின் நிலப்பரப்பையும் காலநிலையையும் நாம் வாழத் தகுந்தவாறு மாற்றம் செய்யும் செயல்முறைக்கு டெராஃபார்ம் என்று பெயர். சயின்டிஸ்ட், an expert in science. விஞ்ஞானத்தில், அறிவியலில் மிகவும் திறமைசாலிகளாக உள்ள பெரும் படிப்பறிவு பெற்றவர்களை இங்கே என்ன சொல்லுவாங்க? சயின்டிஸ்ட். அறிவியலில் பெரிய ஆராய்ச்சி செய்து பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கிறவங்கள பேர் என்ன சொல்கிறாங்க? சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. நவ் வி ஹாவ் கம் டு த லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் போர்ஷன். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட்? இது வரைக்கும் நாம் என்ன அந்த பாடத்தில், எதில், எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பேஸ், எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸுங்கிற பாடத்தில் என்னென்ன படிச்சிருக்கோம், அதில் நம்ம என்ன ஓரளவு புரிந்து கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேயா? லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஹியர் 5 ஆப்ஷன்ஸ் ஆர் given. அஸ்ட்ரானமர், எர்த், alien, astronaut, Mars. Okay, Earth, alien, astronaut, Mars. Now fill up the blanks are there and you have to write. What is astronomer?
Astronomer is a observer of celestial bodies. We call astronomer. Earth, you know, where we live. Alien, you have seen in TV pictures. Alien அப்படின்னு சொல்லுவாங்க. Alien யார்? The living person or living thing which is not belong to this earth, right? Astronaut, you have seen the astronaut dress in the first picture itself. You have seen our Nila in astronaut's dead. Astronaut are they who are traveling into the space. Next one is Mars. Mars is no. What is Mars? We have already seen. Astronomerங்கறங்க யாரு? விண்வெளி ஆராய்ச்சியாளர்னு சொல்லுவாங்க. Earth, புவி அல்லது உலகம். Alien, இந்த உலகத்தில் வாழாத வேற்று கிரகவாசிகள். Astronaut, விண்வெளி ஆராய்ச்சியாளர். Mars, செவ்வாய். With this, இதை கொண்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த fill up the blanks. இந்த கோடுகளில் கோடிட்ட இடத்தை நிரப்பப் போகிறோம். Right? Let us go to this. Life found on other planet is called. Already I told you what is this and the meaning also. You have to write here. Some people believe that there might be life on dash planet. That also you have to write here. I don't live on moon, but I live in where? That I have to write here, right? 9. The person who travels to space is an. Already I have told you, and it is there in your lesson 2. The scientific observer of the celestial body is. These 5 blanks you have to fill it up. In life found on other planets is called உயிர்கள். நம்ம மாதிரி உயிர்கள், நம்ம மாதிரி மனிதர்கள் வேறு கிரகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. Already I told you, you have to write here. Some people believe that there might be a life on dash planet. இன்னொரு கிரகத்தில் மனிதர்கள் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அது என்ன கிரகம், என்ன கோள், அது you have to write it. நீங்கள் அதில் எழுதணும். I don't live on moon, but I live in. நான் நிலாவில் வசிக்கவில்லை, ஆனால் எங்கே வசிக்கிறேன். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, எங்கே வாழ்கிறீங்க, அதை you have to write. The person who travels to space is an. யார் விண்வெளி பயணம் செல்கிறாரோ அவருக்கு என்ன பெயர், right? The next one is the scientific observer of the celestial body is. அறிவியல் பூர்வமாக வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர், அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? Next we will go to the fill in the blanks. Fill in the blanks. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கோடுகளை சரியான சொற்களை கொண்டு we have to நம்ம என்ன பண்ணணும், நிரப்ப வேண்டும். என்னென்ன இருக்குது? Let us see. The man destroyed dash. இந்த பாடத்தில் வந்திருக்குப்பா. யார் சொல்கிறா? இந்த தாத்தா சொல்கிறாங்க. The man destroyed the dash. Who said? The grandpa already told. In the earth we get water from. எங்க? In the earth we get water from. Where? You know where it is. Where from it is. In Mars, dash days make a year. You don't need and dash in the earth. அதுவும் தாத்தா சொல்கிறாங்க. This also told by our grandpa. Next one is fruits, vegetables and water in the Mars are not dash. This also told by our grandfather. Okay, the man destroyed. இந்த மனிதர்கள் தான் இந்த உலகத்தை என்ன பண்ணாங்க? மனிதர்கள் அழித்தார்கள். எதை? அது நீங்கள் சொல்லணும். You have to write it here. In the earth we get water from. In the earth, இந்த புவியில், இந்த பூமியில் நாம் நீரை பெறுகிறோம். இதிலிருந்து பெறுகிறோம். You have to write it here. In Mars, dash days make a year. அதுவும் அறிவுமதி சொல்கிறாங்க. Who said? அறிவுமதி. In Mars, dash days make a year. எத்தனை நாட்கள்? ஒரு
வருடத்தில் எங்கே செவ்வாய் கிரகத்தில் ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன அப்படி. யூ டோன்ட் நீட் டேஷ் அண்ட் டேஷ் இன் த எர்த். உங்களுக்கு நீங்கள் பூமியில் இருக்கும்போது என்ன இந்த உலகத்தில் என்னென்ன தேவையில்லை, 2 பொருட்கள் தேவையில்லை. என்னென்ன அவங்க பார்த்தோமே, நம்ம தாத்தாவும் அறிவுமதியும் எதை போட்டுட்டு இருந்தாங்க, எது வச்சிட்டு இருந்தாங்க. that you have to write it here, right? Fruits and vegetables and water in the Mars are not dash. இதுவும் யார் சொல்கிறா, தாத்தா தான் சொல்கிறா. this statement also told by our grandpa. You have to search it and write it. Now we will go to answer the following questions. What is the setting of the story? Name the vegetables harvested in the vegetation hab. Okay. What is a sol? How many sols make a year? How water is produced in Mars? In this story, what happened to the earth? What should be done to save the earth? These are all the 6 questions has been asked. What is the setting of the story? What is setting? Setting is the background. Okay, background of the story. என்ன சொல்கிறாங்க, செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி, கதை பின்புலம். இந்த கதையின் பின்புலம் அல்லது கதையின் களம், கதைக்களம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேம் த வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டட் இன் த வெஜிடேஷன் ஹேப். The grandpa and Ariyumadi going to the vegetation hab and harvesting some vegetables. That vegetables harvested in the vegetation hab, you have to name it. அறிவுமதியும் தாத்தாவும் வெஜிடேஷன் ஹேப் போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, சில காய்கறிகளை அறுவடை செய்கிறார்களாம். அந்த அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட்ஸ் அ சோல்? ஹவு மெனி சோல்ஸ் மேக் அ இயர்? சோல் அப்படின்னா என்ன, எத்தனை சால் ஒரு வருடமாகிறது, எங்கே செவ்வாய் கிரகத்தில், செவ்வாய் கோளில். ஹவு வாட்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் மாஸ்? நீர் எப்படி உருவாக்கப்படுகிறது, எங்கே மார்ஸ் செவ்வாயில். அதுக்கு யூ ஹாவ் டு ரைட் அ சென்டென்ஸ். ஆல் தீஸ் ஒன்லி ஒன் சென்டென்ஸ் வேர்ட். இன் திஸ் ஸ்டோரி வாட் ஹேப்பன் டு த எர்த்? அந்த கதையில், இந்த கதையில் நமது பூமிக்கு, நமது உலகத்திற்கு என்ன ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஷுட் பி டன் டு சேவ் த எர்த்? நம்ம என்ன செய்தால், என்னென்ன செய்ய வேண்டும், எதுக்கு, இந்த உலகத்தை காப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தோட we end the part 1. This is the end of part 1. We will see some other lessons in the same group. We will see in later days. Okay, in the next video we will see. Now we will come to the prose, the worked out questions and answers for our prose. Let us understand. Choose the correct answer. Already we have seen what is astronomer, Earth, alien, astronaut, Mars. Life found on other planet is called alien. If you have written correctly, okay. Some people believe that there might be life on Mars planet. I don't live on moon, but I live in Earth. The person who travels to space is an astronaut. The scientific observer of the celestial bodies is astronomer. You have to write, we have to verify this with your answer. Fill in the blanks. The man destroyed Earth. The Earth we get water from rain. In Mars, 687 days make a year. We don't need spacesuit and an oxygen cylinder in the Earth. Fruits, vegetables and water in the Mars are not real. Okay. Now we are coming to the next one, question and answer. Answer the following questions. What is the setting of the story? I already told you, setting means
the background of the story. Background is Kadai Kalam. The setting of the story is in the year 2068 at Mars. Name the vegetables harvested in the vegetation hab. Carrot and other vegetables harvested in the vegetation hab. What is Sol? How many sols make a year? Sol is a Martian solar day or a Martian day. 687 sols make a year. How water is produced in Mars? By burning fuel, the water is produced in Mars. What should be done to save the earth? Here 5 points have been given. You can write more points, more than this. Okay, by discussing with your friends and your elders. 1. We should plant more trees. We should not cut the trees. We should not pollute the water bodies. We should protect the natural resource like hills, mountains, river, tanks and lakes. We should not pollute the air by burning wastes. Okay, with this we end here. The next video will be coming shortly. If you find this video useful, kindly comment on it, subscribe our channel, press the like button and don't forget to click on bell button too. Thanks. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் எங்கள் ஒளிபரப்பினை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பொத்தானை சொடுக்கவும். மேலும் இது போன்ற காணொளிகளை பெற சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்திய பின் பெல் பொத்தானையும் மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.